அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்றைக்கி எந்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரில் பிட் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ட்ரில் பிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மெட்டலில் நிறைய அளவில் நம்ம துளை போடணும், ஹோல் போடணும் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் ட்ரில் பிட்டு. அப்போ துளை போடக்கூடிய கட்டிங் டூலுக்கு பேர் ட்ரில் பிட்டு. அடுத்து இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னா, வாட் இஸ் த ட்ரில்லுன்னா என்ன, அதுக்கப்புறம் சேங் டைப்ஸ், ட்ரில் பிட்டோட சேங் டைப்ஸ், அது என்ன உலோகத்தால் செய்யப்பட்டது, மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ட்விஸ்ட் ட்ரில் பிட்டோட பார்ட்ஸுகள் இருக்கும். அதுக்கப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய 2 வகையான ட்விஸ்ட் ட்ரில்லை பற்றி பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் ட்விஸ்ட் ட்ரில்லை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிலிவு, சாக்கெட்டு, சக்கு வித்திக்கின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஹோல்டிங் டிவைஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரில் பிட் மற்றும் ட்ரில் பிட் பிடிக்க உதவும் சாதனம்னு கொடுத்துருக்கோம். இதில் 3மே என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ட்ரில் பிட்டை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அந்த செயல்பாட்டை செய்யக்கூடியது தான் ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன்று கீலெஸ்ஸு சக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு கீயெல்லாம் இருக்காது டைட் பண்ணுறதுக்கு. இதில் ட்ரில் பிட்டை சென்டரில் உள்ளே நுழைச்சி இதை சுற்றினோம்னா, ரொட்டேட் பண்ணோம்னா, ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி ரொட்டேட் பண்ணோம்னா லாக் ஆகும், ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். செகண்ட் ஒன்று என்னென்னா, மோஸ்ட் டேப்பர் ஸ்லீவை கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் கிடையாது, செல்ஃப் ஹோல்டிங் டேப்பர்னு பேர் இதுக்கு. இதில் அதே வகையான டேப்பர் சாங் ட்ரில் பிட்டை சொருகணும்னா அது போய் உள்ள டேங்க் பகுதி லாக் ஆகி இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ட்ரில் சக்கு வித்தி கீன்னு கொடுத்துருக்கேன். இதில் அதுக்கு கீ கொடுத்துருக்காங்க. அதை ரொட்டேட் பண்ணோம்னா அந்த 3 ஜாவும் விரியும். அதுக்குள்ளே ட்ரில் பிட்டை பிடிச்சி டைட் பண்ணோம்னா இந்த கீயை வச்சு லாக் ஆகிக்கிறோம். இதுக்கு ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரில் பிட்டுன்னு கொடுத்துருக்கேன். 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரில் பிட்டு மெயினாக நம்ம காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்று என்னென்னா, ஸ்ட்ரைட் சாங் ட்விஸ்ட் ட்ரில்லுன்னு பேர். இன்னொன்று டேப்பர் சாங் ட்விஸ்ட் ட்ரில்லுன்னு பேர். ஸ்ட்ரைட் சாங்னால் அதோட பிடிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாகம், ட்ரில்லை பிடிப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த பர்டிகுலர் பாகம் ஒன்று டேப்பராக இருக்கும், ஒன்று நேராக இருக்கும். அது நேராக இருந்தால் அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் ஒன்று நேராக இருக்குது, அதோடய சேங் பகுதி நேராக இருக்குது, அது ஸ்ட்ரைட் சாங்னு சொல்கிறோம். இன்னொன்று பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது, அது டேப்பராக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சரிவாக இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டேப்பர் சாங்குன்னு பேர். அடுத்து பாருங்கள், இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கு. வாட் இஸ் சேங் அப்படின்னு காட்டியிருக்கேன். சேங்குன்னா என்னது, ஒரு ட்ரில் பிட்டில் இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த பாகம் 2 விதமாக தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஒன்று சரிவாக இருக்கும், ஒன்று நேராக இருக்கும். இப்போல்லாம் நிறையா டைப் சேங் வந்துருச்சு, அதையும் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சரிவாக நேராக இருந்தால் அதுக்குரிய பேர் இருக்குது. சரிவாக இருந்துச்சுன்னா அதை டேப்பர் சாங்கு, நேராக ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் சாங்குன்னு சொல்கிறோம். அதே போல் நிறையா சைஸு இப்போ சேங் டைப்பை ஸ்டாண்டர்டாக உருவாக்கி அதை வெவ்வேறு ஹோல்டிங் டிவைஸில் பிடிச்சி பயன்படுத்துகிற காலமும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஹோல்டிங் டிவைஸு நிறையா வந்துருச்சு. பாருங்கள், ட்ரில் பிட்டோட சமீப காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சேங்க் வகைகளை தான் இதில் காட்டியிருக்கேன். இதில் வரிசையாக ஸ்ட்ரைட் சேங் இருக்கும், டேப்பர் சேங் இருக்கும். அதே போல் பாருங்கள், என்னது ஜி டைப்பு, இ டைப்பு, எஸ் டைப்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேங்கோட வித்தியாசங்களை வகைப்படுத்தி காட்டியிருக்காங்க. இது எங்கே பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் நிறையா ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ் வந்துருச்சு. பேட்ரி மூலமாக இயங்குறது வந்துருச்சு, டைரெக்டாக கரண்ட் மூலமாக இயங்குறது வந்துருச்சு. பெரிய மிஷின்லாம் பயன்படுத்துகிறோம், சின்ன மிஷின்லாம் பயன்படுத்துகிறோம், ஹேண்ட் டூல்ஸில் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறையா இடங்களில் வெவ்வேறு வேலைகளுக்கு இந்த துளை போடக்கூடிய கருவிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு டைப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த துளை போடக்கூடிய இயந்திரங்களை தயாரிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரில் பிட்டோட சேங்குகளையும் என்ன செய்கிறாங்கன்னா உற்பத்தி பண்ணிடுறாங்க. அதனால தான் இத்தனை மாடலு சேங்குள்ள ட்ரில் பிட்டுகள் சமீப காலத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அப்போ ட்ரில் பிட்டை இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பேர் தான் சேங். இதில் பாருங்கள், 2 டைப்ஸ் ஆஃப் சேங் அப்படின்னு காட்டியிருக்கேன். ஸ்ட்ரைட் சேங் ட்ரில் பிட்டில் எப்படி இருக்கும், பிடிக்கக்கூடிய இடம் ஸ்ட்ரைட் சேங்காக இருக்கும். டேப்பர் சேங்கில் எப்படி இருக்கும், பிடிக்கக்கூடிய இடம் டேப்பர் சேங்காக இருக்கும், சரிவாக இருக்கும். ஒரு 3 டிகிரிக்குள்ளே சரிவு ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அது டேப்பர் சேங் ட்ரில் பிட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த ட்ரில் பிட்டை பொறுத்தளவுக்கு எம்எம்லேயும் கிடைக்குது. அந்த எம்எம்மில் கிடைக்கிறத ஒன்று மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். மெட்ரிக்னா எம்எம் அப்படின்னு அர்த்தம். மெட்ரிக்கில் கிடைக்கக்கூடிய ட்ரில் பிட்டை எம்எம்னு சொல்கிறோம். அப்போ எம்எம்மில் எல்லா சைஸ்லையுமே நம்மளுக்கு ட்ரில் பிட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எம்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே போகும். 1.5, 2, 2.5, 3, 3.5,
இப்படியே போனோம்னா ஒரு 60 mm வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு ட்ரில் பிட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குன்றது தான் முக்கியம். ஓகேவா? அப்போ எல்லா சைஸ்லேயுமே எம்எம் அளவுகளில் ட்ரில் பிட்டு அப்படின்ற துளைபோடக்கூடிய கருவி கிடைக்குதுன்னு தெரியணும். இந்த எம்எம்மில் கிடைக்கக்கூடிய இந்த ட்ரில் பிட்டை வந்து மெட்ரிக் சைஸ்ன்னு கூட சொல்லுவாங்கன்றதையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சைஸ் ஆர் இன்ச்சஸ் சைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இன்ச்சஸில் கிடைக்கிறதுக்கு பூரா இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் சைஸ்ன்னு சொல்கிறோம். இன்ச்சஸில் கிடைக்கிறது. இப்போ எப்படி மெட்ரிக் சைஸ்னால் எம்எம்னு சொன்னோம், அது மாதிரி பிரிட்டிஷ் சைஸ்னால் இன்ச்சஸை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் பாருங்கள், சின்ன சைஸு, மீடியம், இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்மாலு, மீடியம், இன்டர்மீடியட்டு, ஸ்டாண்டர்டு, எக்ஸ்ட்ரா லார்ஜு, 1/2 இன்ச்சு, 5/8 இது மாதிரி 3/4 அண்டு 1 இன்ச்சு இப்படி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு சைஸுகளில் இன்ச்சஸ்லேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா துளைபோடக்கூடிய அந்த ட்ரில் பிட்டு கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ எம்எம்லேயும் இருக்குது, இன்ச்சஸ்லேயும் இருக்குது. பேசிக்காக நம்ம ஸ்கேலில் 2 அளவுகள் இருக்கும். ஒரு சைடு எம்எம், அதாவது சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ பேசிக்காக வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்கேல்னு எடுத்தாலே 2 அளவு முறைகளை நம்ம உலக அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ட்ரில் பிட்டோட சைஸுகள் அல்லது அளவுகள் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டால் எம்எம்லேயும் கிடைக்குது, இன்ச்சஸ்லேயும் கிடைக்குதுன்னு சொல்லணும். அல்லது மெட்ரிக்லேயும் கிடைக்குது, பிரிட்டிஷ் சிஸ்டத்துலேயும் கிடைக்குது. மெட்ரிக் சிஸ்டத்துலேயும் கிடைக்குது, பிரிட்டிஷ் சிஸ்டத்துலேயும் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், ட்ரில் பிட் மெட்டீரியல்ஸ். இதில் பார்த்தாலே தெரியும், காமனாக நம்ம ஐடிஐ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு அல்லது காமனாக ஒரு பொதுவான துளைபோடக்கூடிய இடங்கள்லாம் ஹை ஸ்பீடு ஸ்டீலில் என்ன செஞ்சுருப்பாங்க, துளைபோடக்கூடிய அந்த ட்ரில் பிட்டு பயன்படுத்துவாங்க. ஆனால் மெட்டீரியலோட கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா நிறையா வகையான உலோகங்களில், கலப்பு உலோகங்களில் என்ன செய்கிறாங்கன்னா ட்ரில் பிட்டுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த உலோகத்தோட கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ட்ரில் பிட்டு உலோகங்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அப்போ ட்ரில் பிட்டு வந்து ஒரு மெட்டீரியலில் தான் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டு இதன் மூலமாக தெளிவாக தெரியணும். பல்வேறு விதமான உலோகங்களில் இந்த ட்ரில் பிட்டு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். உதாரணத்துக்கு இதில் உள்ள 5-6 மெட்டீரியலை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹை ஸ்பீடு ஸ்டீல்னு ஒன்று இருக்குது, பிளாக் ஆக்சைடுன்னு இருக்குது, கோபால்ட் ஸ்டீல்னு இருக்குது, டைட்டானியம் நைட்ரைடுன்னு இருக்குது, டைமண்டு அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி உலோகங்கள்லாம் இந்த ட்ரில் பிட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. எந்த பொருளில் வேலை பார்க்க போகிறோமோ அந்த பொருளோட கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ட்ரில் பிட்டு மெட்டீரியலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த ட்ரில் பிட்டோட மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், இந்த ட்ரில் பிட்டு வந்து வேலைக்கு ஏற்ற மாதிரி வடிவத்துலேயும் அளவுகள்லையும் கிடைக்குது. உதாரணத்துக்கு மர வேலைகளிலும் பயன்படுத்துவோம், அதே போல் கட்டிட வேலைகள்லையும் பயன்படுத்துவோம், அதே நேரத்தில் இன்ஜினியரிங் தொழிற்சாலைகள்லையும் பயன்படுத்துவோம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு பயன்படுற மாதிரி ஒவ்வொரு விதமான வடிவத்தில் இந்த துளைபோடும் கருவி ட்ரில் பிட்டு கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பாருங்கள், ட்விஸ்ட் ட்ரில் நாமன்கிளேச்சர்னு கொடுத்துருக்கேன். ஒரு ட்விஸ்ட் ட்ரில்லில் என்னென்ன மெயினான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேங்கு, ஃப்ளூட்டு, ஹெலிக்ஸு அல்லது ஹெலிக்ஸ் ஆங்கிள், ட்ரில் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஓவராலாக அந்த கட்டிங் எஜ்ஜி இருக்கக்கூடிய பாகத்தை பாடின்னு சொல்கிறோம். ட்ரில்லோட டயாமீட்ரு, அதுக்கப்புறம் டிப்பு, இதில் பாருங்கள் ஃப்ளாங்கு, பாயிண்ட் ஆங்கிள், ஃபேஸு, கட்டிங் லிப்பு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் ஒரு ட்ரில் பிட்டோட முனையில் கட்டிங் எஜ்ஜில் என்னென்ன பார்ட்டெல்லாம் இருக்கும், கட்டிங் லிப் இருக்கும், மார்ஜின் இருக்கும், சிசில் எட்ஜ் இருக்கும், வெப்பு திக்னஸ் இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், ஃப்ளாங்க் இருக்கும், சிசில் எட்ஜ் ஆங்கிள் இருக்கும். இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிஐயாக இருக்கட்டும், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பொறியியல் துறைகளாக இருக்கட்டும், இந்த ட்ரில் பிட்டோட இருக்கக்கூடிய பாகங்களை பற்றி அடிக்கடி கேள்விகள் வரும். இன்ஜினியரிங்கில் வர கொஸ்டின்ஸ்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ ஒரு தொலைபோட கருவியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் டேப்பர், சேங்கு, ட்விஸ்ட், ட்ரில் பிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கேன். 3மே வெவ்வேறு மெட்டீரியலில் இருக்குது, ஒவ்வொரு விதமாக கார்டன் செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 3மே டேப்பர் சேங் ட்ரில் பிட்டு தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ட்ரில் பிட் பிடிக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அதுக்கு டேப்பராக இருந்தால் அதுக்கு பேர் டேப்பர் சேங் ட்ரில். சரி, இந்த டேப்பர் சேங்கை ட்ரில் பிட்டை பிடிக்கணும்னா அதுக்கு பயன்படக்கூடிய ஹோல்டிங் டிவைஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு சைடு மோஸ்ட் டேப்பர் சேங்கு ஸ்லீவ், ஒரு பக்கம் மோஸ்ட் டேப்பர் ஸ்லீவ்ஸை கொடுத்துருக்கேன், இந்த பக்கமும் மோஸ்ட் டேப்பர் ஸ்லீவ்ஸை கொடுத்துருக்கேன். இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த டேப்பர் சேங் ட்ரில் பிட்டை, உதாரணத்துக்கு இந்த ட்ரில் பிட்டை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேப்பர் சேங்கு ஸ்லீவ் வேணும். இதில் தான் நம்ம லாக் பண்ண முடியும், இதில் மாட்டி தான் ஸ்பிண்டிலில் மாட்ட முடியும். அப்போ இதே மாதிரி டேப்பரு
ஸ்லீவ்லேயும் இருக்கும், அந்த ட்ரில் பிட்லேயும் இருக்கும், ஸ்பிண்டில்லையும் இருக்கும். மெஷினில் இருக்கிற அந்த குழாய் போன்ற அமைப்பில் தான் ட்ரில் பிட்டை நம்ம மாட்டுவோம். அந்த மிஷினில் இருக்கிற குழாய் போன்ற அமைப்புக்கு பேர் ஸ்பிண்டில். அந்த ஸ்பிண்டிலில் நம்ம ட்ரில் பிட்டை மாட்டணும் அப்படின்னா, ஸ்பிண்டிலில் எப்பயுமே எப்படி இருக்கும்னா அதிகபட்ச சைஸ் இருக்கும். டேப்பரோட சைஸு அதிகபட்சம் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு சின்ன ட்ரில் பிட்டை மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு எதில் மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்லீவில் மாட்டி, இந்த ஸ்லீவில் மாட்டின பிறகு அதோட செட்டாக தூக்கிட்டு போய் ஸ்பிண்டிலில் மாட்டணும். ஓகேவா? அதுக்கு இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் பயன்படுது. வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கும், நிறைய அளவுகளில் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன அளவு ட்ரில் பிட்டை மாட்ட போகிறோமோ அந்த ட்ரில் பிட்டுக்கு ஏற்ற ஸ்லீவை தேர்ந்தெடுத்து மாட்டி அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிண்டிலில் மாட்டணும். அதே போல் ஸ்பிண்டில்லேருந்து கலட்டுறதுக்கு உரிய ட்ரிப்டையும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் ஸ்லீவு இன்னொரு கம்பி மாதிரி நீட்டிக்கு இருக்கிற ஒரு படம் கொடுத்துருக்கேன். ஊசியாக நீட்டிக்கு கத்தி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது. இந்த பார்ட்டுக்கு பேர் ட்ரிப்ட்டு. அப்போ இந்த ஸ்லீவ்லேருந்து ட்ரில் பிட்டை ரிட்டர்ன் கலட்டணும் அப்படின்னா இந்த ட்ரிப்ட்டு அப்படின்ற ஒரு பாகத்தை வச்சு தான் அடித்து கழட்ட முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்லீவு ஸ்டாண்டர்டு சார்ட்டு அளவுகளில் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம என்ன சைஸு ட்ரில் பிட்டு வச்சுருக்கோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேப்பர் சாங் ஸ்லீவ் கிடைக்கும். அந்த ஸ்லீவை வாங்கி நம்ம ஃபோல்டிங் பண்ணி பிடிச்சி துளையிடுற வேலைகளை செய்யணும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. அப்போ ஸ்லீவுகளும் எப்படி கிடைக்கிது அப்படின்னா வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரில் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்லீவுகளை பிடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஸ்லீவோட டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கான காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சாக்கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த சாக்கெட்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. அதில் ஸ்டாண்டர்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு எம்எம்லேருந்து நீங்கள் 15 எம்எம் வரைக்கும் ட்ரில் பிட்டை பிடிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே உள்ள சைஸ் உள்ள ட்ரில் பிட்டை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கெட்ஸ் வேணும். இந்த சாக்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிஷினில் இருக்கிற ஸ்பிண்டிலோட சைஸை அளவாக காட்டிலையும் இது அதை காட்டிலும் பெருசாக இருக்கும். அப்போ ஆனால் இதில் அந்த ஸ்பிண்டிலில் மாட்டுற மாதிரி இதோட டேப்பர் சாங் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கீழே இருக்குது பாருங்கள், பார்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தான் இதுக்கு எக்ஸ்டென்ஷன் சாக்கெட்னு பேர். இந்த டேப்பருக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற பார்ட்டு ஏற்கனவே இருக்கிற மிஷினில் இருக்கக்கூடிய அளவாக காட்டிலையும் பெருசாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற மிஷின் ஸ்பிண்டிலில் அந்த டேப்பரை மாட்டிட்டு பெருசாக இருக்கிறதுல நம்ம பெரிய சைஸை அளவுள்ள ட்ரில் பிட்டுகளை பூரா மாட்டி அதே மிஷினில் வெவ்வேறு பெரிய அளவுகளை கூட துளை போட முடியும் அப்படின்ற கான்செப்டுக்காண்டி தான் இந்த எக்ஸ்டென்ஷன் சாக்கெட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ சாதாரண இயந்திரங்களில் ஒரு 15 எம்எம் வரைக்கும் போடக்கூடிய ஒரு மிஷினில் 30 எம்எம் வரைக்கும் ட்ரில் பிட்டை கூட மாட்டி போட முடியும். அப்போ அதுக்கு என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் சாக்கெட்ஸ் வேணும். அப்படி அது இருந்தால் நம்ம அதே மிஷினில் 15 எம்எம் வரைக்கும் போடக்கூடிய மிஷினில் 30 எம்எம் வரைக்கும் கூட ட்ரில் பிட்டை என்ன செய்யலாம் அப்படின்னா துளைகளை போட முடியும். ட்ரில் பிட்டை பயன்படுத்தி துளைகளை போட முடியும் அப்படின்றதான் கான்செப்ட். அடுத்து பாருங்கள், சாக்கெட்டும் அப்படி தான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் கிடைக்கிது. நம்மளுக்கு என்ன ட்ரில் பிட்டை பிடிக்க போகிறோமோ அந்த ட்ரில் பிட்டுக்கு ஏற்ற சாக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரில் ஹோல்டிங் டிவைஸாக பயன்படுத்தி துளை போடணும். அடுத்து சைட் சாங் ட்விஸ்ட் ட்ரில்லுன்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட் சாங்னா அதோட சேங் பகுதி நேராக இருக்கும். அப்படி நேராக இருக்கிற ட்ரில் பிட்டுக்கு ஸ்ட்ரைட் சாங்கு ட்விஸ்ட் ட்ரில்லுன்னு பேர். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் சாங்கை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செக்கு வித் கீ வேணும். ஸ்ட்ரைட் சாங் ட்ரில் பிட்டு என்கிட்ட இருக்குன்னா இந்த ஹோல்டிங் டிவைஸை தான் பயன்படுத்த முடியும். டேப்பர் சாங்க்கு சிலிவு சாக்கெட்டுன்னு சொன்னேன். ஆனால் சைட் சாங்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரில் சக்கு வித் கீ வேணும். அப்போ நேராக இருக்கக்கூடிய சேங் பகுதி உள்ள ட்ரில் பிட்டுகளை பிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஹோல்டிங் டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரில் சக்கு வித் கீ வேணும். இந்த ட்ரில் சக்கு வித் கீயில் ஒரு சின்ன மெக்கானிசத்தை பயன்படுத்தியிருக்காங்க. உள்ள ஸ்குவாரல் பிளேட் மெக்கானிசம் மாதிரி ஒரு வட்டமான பல்சக்கரம் ஒன்று இருக்கும். அதில் இந்த கீயை வச்சு சுற்றினோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 3 ஸ்டெம் என்ன செய்யும்னா கைட்வேஸ் மூலமாக த்ரெட்டு மூலமாக மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கும். இது சுருங்குறது விரிகிறதுனால தான் ட்ரில் பிட்டை இறுக்கி பிடிக்க முடியுது. உள்ளே ட்ரில் பிட் இருக்குது, இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. உள்ளே சைட் சாங் ட்ரில் பிட் இருக்குது. நேராக இருக்கக்கூடிய சேங்கு உள்ள ஒரு ட்ரில் பிட்டை மாட்டியிருக்காங்க. அதை இறுக்கி பிடிக்கிறதுக்கு 3 விதமான ஸ்டெம் ராடு கொடுத்துருக்காங்க. அது போய் என்ன செய்யுதுன்னா அந்த ட்ரில் பிட்டை இறுக்கி பிடிக்குது. இது செக்கு கீயை போட்டு சுற்றும் போது தான் இது இறுக்கி பிடிக்கும், ரிலீஸ் பண்ணும். லூஸ் பண்ணணும், டைட் வைக்கணும்னா கண்டிப்பாக இதுக்கு செக்கு கீயை பயன்படுத்தணும். இதில் இருக்கிற பார்ட்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தாலே தெரியுது, படத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மவுண்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஸ்லீவ்னு ஒன்று இருக்குது, கியர் டீத்துன்னு ஒன்று இருக்குது, பாடின்னு இருக்குது, ஜாஸ்ன்னு இருக்குது. இதில் ஜாஸ்ன்றது ட்ரில் பிட்டை இறுக்கி பிடிப்பதற்கு பயன்படுகிறது. பாடின்றது இது ஓவராலாக கவர் பண்ணியிருக்கிறது.
கியர் டீத்துன்றது அதில் அந்த ஸ்டெம்மு நகரக்கூடிய பல்சக்கர அமைப்பை வந்து கியர் டீத்துன்னு சொல்கிறோம். சிலிவுன்றது ஓவராலாக அந்த மெக்கானிக்ஸை கவர் பண்ணியிருக்கிற அந்த பாடி. அது மவுண்டிங் சிஸ்டம்ன்றது அந்த ஸ்டெம் இருக்குல்ல, டேப்பர் சாங் ஸ்டெம்மு, அதை பிடிச்சிருக்கிற பாகத்துக்கு பேர் மவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது உள்ளே இருக்கிற பார்ட்டை பார்த்தோம். வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், ட்ரில் செக்கு வித்திக்கு இப்படி மோல்டட் ஐட்டம் மாதிரி தெரியும். ஆனால் கலட்டி ஏதாச்சும் ப்ராப்ளம்னா திரும்ப கலட்டி ரீசெட்டிங் பண்ண முடியுது. பக்கத்தில் ரைட் சைடு காட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தது தான். இந்த செக்குக்கு வந்து கீலெஸ் செக்குன்னு பேர். கீஸ் இருக்காது. ரைட்டு லெஃப்ட்டு டைட் வச்சோம்னா லூஸ் ஆகும், லூஸ் வச்சோம்னா டைட் ஆகும். இந்த மாதிரி டைட் லூஸ் பண்ணி இந்த ட்ரில் பிட்டுகளை இறுக்கி பிடிக்கக்கூடிய சமீப காலத்தில் வரப்பட்ட அந்த செக்கை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்கள், அதே செக்கு கீக்கு சீஸ்பானர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைப்லையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம சீஸ்பானரை பயன்படுத்தி நல்லா போல்டாக டைட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி செக்குகளும் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ட்ரில் பிட்டுகளுக்கு கொடுத்து சிஎன்சி இயந்திரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஹோல்டிங் டிவைஸும் ட்ரில் பிட்டை பிடிக்கிறதுக்கு தான் பயன்படுறதுன்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த செக்லெஸ்ஸு செக்காக இருக்குது, இது கீலெஸ்ஸு செக்காக இருக்கட்டும் அல்லது ட்ரில் சக்கு வித்து கீயாக இருக்கட்டும், நம்ம ட்ரில் பிட்டு என்ன சைஸு கையில் வச்சுருக்கோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கிது. இதில் மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ட்ரில் பிட்டு அல்லது டேப்பர் சாங் ட்ரில்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சைட் சாங் ட்ரில்லாக இருக்கட்டும், அதுக்குரிய ஹோல்டிங் டிவைஸை நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு அளவுகளில் வாங்கி பயன்படுத்த முடியும். நம்மக்கிட்ட என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்டிங் டிவைஸை நம்ம வாங்கி அதுக்காண்டி பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பார்த்தது சின்ன சின்னதாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரைட் சாங்கை பிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய செக்கு வித்திக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மக்கிட்ட சின்ன சைஸு ட்ரில் பிட்டுலேருந்து பெரிய சைஸு ட்ரில் பிட்டு வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரில் பிட்டை பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரில் ஹோல்டிங் டிவைஸு, அதை விட சைஸ் வாரியாக பயன்படுத்தணும் அப்படின்றதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் இதில் இந்த படத்தில் பாருங்கள், ஹவு டு ஹோல்டு ட்ரில் பிட்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த மேலே இருக்கிற அந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸை லூஸ் பண்ணோம்னா கீழே இருக்கிற அந்த 3 ஸ்டெம்மு நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது விரியும் சுருங்கும். அதை லூஸ் பண்ணோம்னா விரியும். அப்படியே உள்ள ட்ரில் பிட்டு இந்த மாதிரி உள்ளே சொருகி அதை திரும்ப செக்கியை வச்சு டைட் வச்சோம்னா லாக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் ட்ரில் பிட்டை என்ன செய்யணும் அப்படின்னா அதில் மாட்டணும். அடுத்து பாருங்கள், சரி மாட்டியாச்சு எப்படி கலட்டுறது அப்படின்னா, மெஷின் ஸ்பிண்டிலில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த சேங் போய் மாட்டி இருக்கிற அந்த பகுதி அதில் பாதி தெரியும். அதில் இந்த ட்ரிஃப்ட்டுன்ற ஒரு பாகத்தை வச்சு ஹேமரை வச்சு லேசாக அடித்தோம்னா என்ன ஆகும்னா தனியாக கலண்டு விழுந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரில் ஹோல்டிங் டிவைஸை எப்படி மாட்டுறது, எப்படி கலட்டுன்ற டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ மிஷினில் மாட்டின பிறகு அந்த ட்ரில் ஹோல்டிங் டிவைஸ் மொத்த யூனிட்டையும் கலட்டுறதுக்கு எது யூஸ் ஆகுது, ட்ரிஃப்ட்டுன்ற பாகம் யூஸ் ஆகுது. சரியா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த ட்ரில் பிட்டோட பாகங்கள் முதற்கொண்டு, ட்ரில் பிட்டோட மெட்டீரியல் முதற்கொண்டு, ட்ரில் பிட்டு ஹோல்டிங் டிவைஸ் என்னென்ன இருக்குது, ட்ரில் பிட்டு வகைகள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் ட்ரில் பிட்டு சம்மந்தமான கேள்விகளுக்கு நம்ம ஈஸியாக பதில் சொல்ல முடியுன்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.